ஹாய் டியர் கார்டனர்ஸ், திஸ் இஸ் தி கார்டன் கைட் சேனல். இன்றைக்கி நம்ம பாரிஜாதம் செடியை ரீபாட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ நான் ரீபாட் பண்ணியிருக்கிறேன், தெரியுதுங்களா? பெரிய க்ரோ பேக்கு. அது வந்து கண்டிப்பாக ஒரு 20 இன்ச் இருக்குங்க. ஹைட் வந்து ஒரு 13-14 இன்ச் இருக்கும், இல்லை 15 இன்ச் கூட இருக்கும். அது ரீபாட் பண்ணி நல்லா மருந்தெல்லாம் அடித்து நல்லா ஸ்ப்ரே கூட பண்ணிட்டேன். இப்படி தாங்க ஒரு பெரிய க்ரோ பேக் எடுத்துக்கிட்டேன். அந்த க்ரோ பேக் வந்து கிழிஞ்சு போச்சுங்க, மக்கி போச்சு சுத்தமாக. இந்த செடியை தூக்கி கம்போஸ்ட், நானே தயாரித்த கம்போஸ்ட்டை உள்ளே போட்டு அதுக்கு மேலே அந்த செடியை வச்சு, அதுக்கப்புறம் இந்த மக்கி போன இலைகள்லாம் இருக்குது இல்லைங்களா, காஞ்சி போன இலை, மக்கி போன இலையில் இந்த காஞ்சி போன இலை, வெங்காயத்தோல், இது எல்லாத்தையுமே நான் போட்டுட்டேன். வெங்காயத்தோல் நான் ஏன் போட்டேன்னா, அதில் கொஞ்சம் எந்த இன்செக்ட்டும் வராமல் இருக்கும். அந்த வெங்காயத்தோட நெடுக்கி எந்த விதமான ஃபங்கஸும் இருந்தால் கூட செத்து போயிடும் அந்த கம்போஸ்ட்டில். அதனால தான் நான் வெங்காயத்தோல் போட்டேன். ஆனாலுமே நான் வந்து வெங்காயத்தோலில் கூட வந்து கிருமி வைக்கும், ஃபங்கஸ் வைக்கும். அதனால் வந்து பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கஸ் எல்லாமே வரும். அதுக்கு வந்து நான் ஃபங்கிசைடு வந்து ஊற்றி நான் கரைச்சி ஊற்றிடுவேங்க, மண் ஃபில் பண்ணிவிட்டு. இப்போ பாருங்கள், இந்த காஞ்ச குச்சி, இலைத்தழைகள் எல்லாம் நான் போடுறேன். ஏன்னா நான் வந்து நிறைய சாயில் மிக்ஸ் பண்ணி அடீனியம்க்கு யூஸ் பண்ணுவேன், ரோசஸ்க்கு யூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி நம்ம நாட்டு செடிகள்லாம் நல்லா நமக்கு கொடுக்குற இதுலேயே வந்துடும். ரொம்ப ஃபங்கஸ்ஸு, பாக்டீரியல், வைரல் அட்டாக்லாம் ஆகாது. அதனால் நான் இதை கண்டதெல்லாம் கொட்டி நான் வந்து மண்ணை போட்டு மூடிடுவேன். அப்படியும் எனக்கு கொஞ்சம் பயம் இருந்ததுன்னா சாஃப்ட் ஃபங்கிசைடை கரைச்சி மேலே வந்து ஊற்றி ட்ரென்ச் பண்ணி விட்ருவேன். நான் நல்லா ஃபங்கிசைடு ஊற்றி விட்ருவேன். இங்கே பாருங்கள், இப்போ இந்த இலை, தழை, காஞ்சது இதெல்லாம் வந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு பேக்கில் அமுக்கி வச்சுருந்தேன், தண்ணி தெளித்து. அது கொஞ்சம் செம்மியாக மக்கியிருக்கு. இப்போ நான் ரியல் கம்போஸ்ட்டு, இது வந்து நான் வந்து 6 மாதத்துக்கு முன்னாடி தயாரித்த கம்போஸ்ட்டுங்க. இலை, தழை, காய்கறி எல்லாம் போட்டு மக்க வச்சது. அதெல்லாம் போட்டுட்டு நல்லா தண்ணி ஊற்றி, ஃபங்கிசைடு தண்ணி ஊற்றிட்டேன். ஈவினிங் பார்த்தா இத்தனை பூ பூத்து இருந்ததுங்க. இங்கே பாருங்கள், ஈவினிங்கில் அது கொஞ்சம் சில சமயம் தான் ஈவினிங்கில் பூக்கும், பெரும்பாலும் நைட்டில் தான் பூக்கும். அது புது தொட்டி கிடச்ச ஜாலியில், ஜோரில் நல்லா பூத்து குலுங்கிடுச்சு. சூப்பராக இருக்குதுங்க இப்போ செடி. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உங்களுக்கும் பிடிச்சிருக்கா?